இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மோடு முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் அதிமுகவுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவருமான வைகை செல்வன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். நீங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் பாடநூல் கழகத்தை பொறுத்த வரைக்கும் வெளிமாநிலங்களுக்கு புத்தகங்கள் அனுப்புகிற நடைமுறை எப்படி இருந்துச்சு? இன்றைக்கு கட்டணம் கொடுத்தால்தான், கட்டணம் செலுத்தினால்தான் புத்தகங்கள் வழங்கப்படும் என்று அறிவிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்ல, தமிழக பாடநூல்கள் கழகம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு ஒரு முறையாக வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்டது. அவற்றோடு மாத்திரமல்லாமல் தமிழ் மொழிகளின் பால் அக்கறையும் தமிழர்கள் வாழுகிற பகுதிகளிலும் வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு நல் வாய்ப்பாக தமிழகம் சார்பிலே இலவசமாக ஒரு நூல்கள் வழங்கப்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கடந்த ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தது. இப்போது தமிழ் வளர்க்கிறோம், தமிழை போற்றி பாதுகாக்கிறோம், இருமொழி கொள்கை தான் எங்கள் இதயத்திலே இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு வெளி மாநிலத்தவர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு அரிய வாய்ப்பை தடுத்து விட்டது. ஆக அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற நூல்கள் முறையாக வழங்கப்படவில்லை. வழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய முறையாக வழங்கப்படாத இந்த சூழ்நிலையில் மொத்தமாகவும் அந்த வாய்ப்புகள் இல்லை, இலவசமாக தர முடியாது, பணம் கொடுத்தால் பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லியிருப்பது அடாத செயல். இது தமிழ் வளர்க்கிற ஒரு பணி அல்ல. அண்டை மாநிலங்களில் இந்தி பேசுகிற மாநிலம், ஏன் அந்தந்த மாநிலங்களில் மகாராஷ்டிரா பேசுகிற, அந்த மராட்டி பேசுகிற மாநிலத்தில், இன்னும் பல்வேறுபட்ட மாநிலங்களில் தமிழ் விருப்ப பாடமாக மிக குறைந்த அளவிலே படிக்கிறார்கள். அப்படி குறைந்த அளவிலே படிக்கக்கூடிய மாணவர்களை ஊக்குவிக்கின்ற விதத்திலே ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்களின் வாயிலாக இந்த நூல்களை எல்லாம் பெற்று அந்த பள்ளிக்கூடத்திலே படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு வழங்கக்கூடிய சூழ்நிலை இருந்து வந்தது. இதை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலியுறுத்துகிறது. அப்படி கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. தமிழ் சங்கங்கள் மூலமாக அரசை அணுகின்ற பொழுது நிதி நெருக்கடியின் காரணமாக கொடுக்க இயலாதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. நாங்கள் முதலமைச்சருடைய தனிப்பிரிவை அணுகியும் எங்களுக்கு பலன் கிடைக்கலன்னு தமிழ் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் தெரிவிச்சிருக்காங்க. சார், நிதி நெருக்கடி தான் அதுக்கு பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஆமா, நான் கூட கடந்த வாரம், அதாவது இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி மும்பையிலே நவி மும்பை தமிழ் சங்கத்தின் சார்பிலே என்னுடைய நூல் ஒன்று வெளியிடப்பட்டது. ஒரு நூற்றாண்டின் தவம் என்கிற கட்டுரைகளுடைய தொகுப்பு 800 பக்கம் அடங்கி இருக்கிற அந்த நூல், அதை வெளியிடுகிற போது அது மகாராஷ்டிரா ஆளுநர் மேதர் சிபிஆர் அவர்கள் தான் வெளியிட்டார்கள். தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் பெற்றுக்கொண்டார். அப்போது அங்கு ஒரு கோரிக்கை, என்ன கோரிக்கை என்று கேட்டால், தமிழ் சங்கங்கள் எங்களின் வாயிலாக படிக்கக்கூடிய பள்ளிகளுக்கு, தமிழ் கற்றுக் கொடுக்கிற பள்ளிகளுக்கு, மாணவ செல்வங்களுக்கு வழங்கக்கூடிய இலவச நூல்கள் கிடைக்கப்பெறவில்லை என்று அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் மனு கொடுத்தாங்க. ஆக இது இலவசமாக வழங்கப்படுவதில் என்ன நிதி இழப்பு ஏற்பட்டு விட போகிறது? பெரிய தொகை, கோடிக்கணக்கான தொகையா இழப்பீடு விட போகிறது. ஆக இதையெல்லாம் கருதி கொண்டு ஒரு மானிய விலையிலே இவற்றையெல்லாம் எவ்வளவோ விஷயங்களை செய்து கொண்டிருக்கிற அரசாங்கம் தமிழ் வளர்க்கிறேன் பேர்வழி என்று சொல்லி இது போன்றக்கூடிய அடாத செயலை செய்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இரட்டை வேடம் போடுகிறது இந்த திமுக சர்க்கார் என்பதற்கு இதை விட வேறு ஏதாவது உதாரணம் வேண்டுமா? அதாவது 3000 டன் அளவு கொண்ட சுமார் 8 கோடி புத்தகங்கள் அச்சடிக்கப்படுகிறது. +2 மாற்றம். தமிழ்நாட்டில் முதல் வகுப்பு தொடங்கி +2 வரைக்கும் படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு தேவையான பாடப்புத்தகங்களுடைய அளவுகோல் இல்லை. ஏனென்றால் பாடநூல் கழகத்துக்கும் நான் தலைவராக இருந்திருக்கிறேன், அமைச்சராகவும் இருந்திருக்கிறேன். ஆக இவற்றையெல்லாம் உரிய முறையிலே பார்த்து மீண்டும் வெளிமாநிலங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நலன் கருதி இலவசமாக பாடநூல்கள் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோரிக்கை இருக்கிறது. மீண்டும் 6 மாத காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு அமைகிற போது எங்களுடைய தலைவர், எங்கள் பொதுச் செயலாளர் அருமையின் எடப்பாடியார் அவர்கள் வெளிமாநிலங்களுக்கு இலவசமாக நூல்களை வழங்குவார். நன்றி முனைவர் வைகை செல்வன். நிதி ஜனங்களின் குரல் கருத்து கணிப்பில் பங்கேற்க முடியாதவர்கள் QR கோட் அல்லது லிங்கை பயன்படுத்தி இணையம் வாயிலாகவும் கருத்து கணிப்பில் பங்கேற்கலாம்.
இன்றே உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள்.